இயேசு கிறிஸ்துவை குறித்து பலர் கேள்வி கேட்கும் பொழுது கேட்பார்கள், அவர் ஏன், ஒரு கடவுள் எப்படி சிலுவையில் அறையப்பட முடியும்? ஒரு கடவுள் எப்படி மரிக்க முடியும்? ஒரு கடவுள் எப்படி இப்படி மனிதர்களால் கொலை செய்யப்பட முடியும் என்று சொல்லி பலர் கேள்விகளை கேட்பதுண்டு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்கள். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே அவர் மனிதனாக கடந்து வந்தார். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிதாவுடைய சித்தத்தையும் நிறைவேற்றும் பொழுது தம்மை அவர் நம்மிடத்தில் விளங்க பண்ணினது தெய்வீகத்தினால் விளங்க பண்ணினார். ஆனால் அவர் மரிக்கும் பொழுது எப்படி தேவனாயிருக்கிற ஒருவர் மரிக்க முடியும் என்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்லுகிறது வேதம். அவர் மனுஷீகத்திலும் கடந்து வந்தார் என்று சொல்லி. இயேசு இந்த பூமிக்கு பிறந்த பொழுது அவர் 100% மனிதனாகவும் 100% தெய்வீகத்திலும் இருந்தார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் எடுத்து பார்த்தோம்னால் தெய்வீகமான காரியங்களை அவரால் செய்ய முடிந்தது. அதிசயமான காரியங்களை, பாவங்களை மன்னிப்பது போன்ற தெய்வீக காரியங்களை இயேசுவால் செய்ய முடிந்தது. அவர் இந்த பூமியிலே மனிதனாகவும் இருந்தார். நம்மை போல பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து அவர் பாவங்களை மன்னிக்கிற தெய்வீகத்திலும் அவர் இருந்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனாகிய கிறிஸ்து. இதுதான் கிறிஸ்துமஸின் அழகு. ஆமென்.